தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது அமெரிக்கா செல்ல ஆசையா. ஒரு வித்தியாசமான தலைப்பிலே நீங்கள் நானும் படித்துக் கொண்டிருக்கிறோம். என்னிலே மிகுந்த உலகத்திலே பெரிய ஒரு ஐக்கிய நாடானது அமெரிக்கா. அந்த அமெரிக்க நாட்டை குறித்து ஒரு பெரிய தீர்க்கதரிசனத்தை கொடுத்து இங்கே தீர்க்கதரிசன ஆவி நமக்கு கூறுகிறது. ஏசாயா 24:5 வாசிக்கிறோம், தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது, அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் மக்கள் ஒரு சிறப்பான சலுகை பெற்ற மக்கள் ஆவர். ஆனால் அவர்கள் மார்க்க சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி புராட்டஸ்டன்ட் கொள்கைகளை கைவிட்டு ரோமன் கத்தோலிக்க சபைக்கு இசைவு காட்டவும் பொழுது அவர்களின் குற்றத்தின் அளவு நிறைவடவும் பரலோக புத்தகத்திலே நாடு முழுவதும் மருளகளுக்கு சென்றுவிட்ட காரியம் பதிவு செய்யப்படும். இந்த மருளக விளைவு நாடு முழுவதற்கும் ஏற்படும் அழிவையாகும். தேவ பிரமாணத்தை மீறி போப்பாளர்களின் அமைப்பாகிய ஞாயிறு ஆசிரிப்பை நடைமுறுத்தப்பட்ட இயற்றப்படும் சட்டத்தினால் நமது நாடானது, அதாவது USA, நீதி நின்று தன்னை முற்றிலுமாக துண்டித்துக் கொள்ளும். புராட்டஸ்டாண்ட் மார்க்கமானது ரோம வல்லமையின் கரத்தை பற்றி கொள்ளத்தக்கதாக பெரும் பிளவருக்கு தனது கரத்தை நீட்டும். மேலும் புராட்டஸ்டாண்டுகள் அந்த ஆவி மார்க்கத்தின் கரங்களை பற்றி பிடிப்பதற்காக அந்த படிக்குழிக்குள் தன் கரங்களை நீட்டுவார்கள். இந்த 3 கூட்டு உறவின் சேவால் ஒரு புராட்டஸ்டன்ட் குடியரசு நாட்டின் அமைப்பின் ஒவ்வொரு கொள்கையும் நமது நாடு USA மறுத்துவிட்டு போடும். பூப்பானவர்களின் பொய்யான கொள்கையும் வஞ்சங்களும் பரப்புவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யும் பொழுது அப்பொழுது சாத்தான் தனது அற்புதமான கிரைகளை நடப்பிக்கும் காலம் வந்துவிட்டது என்றும் மேலும் முடிவு சமீபம் என்று நாம் அறிவோம். ஆவி மார்க்கத்தின் மூலமாய் மானிட இனத்திற்கு தம்மை செய்களை போன்று சாத்தான் தோற்றம் கொடுப்பான். மனிதனின் வியாதிகளை குணமாக்குவான். மேலும் ஒரு புதிய மிகவும் உயர்ந்த விசுவாச மார்க்க அமைப்பை வழங்கப் போவதாக கூறுவான். ஆனால் அதே சமயத்தில் அழிவை கொண்டு வருவனாக செல்லுவான். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஒரு பெரும் வைத்தியனை போன்று மக்கள் அனைவரையும் பிணிகளையும் குணமாக்க தோற்றம் கொடுப்பான். ஆனால் அதே சமயத்தில் ஜனத்தின் மிகுந்த பட்டணங்களிலே வியாதிகளையும் பேரழிவுகளையும் கொண்டு வந்து அடுத்து பாழாக்கி போடுவான். பின்னர் தேவனை சேவிக்கிறவர்களே இத்தகைய தீமைகளை கொண்டு வருவார் என்று இந்த மாபெரும் வஞ்சகன் மனிதரை நம்ப செய்ய முயற்சி செய்வான். மனிதன் தேவனை விட்டு விலகி செல்ல செல்ல கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மீது அதிக வல்லமை பெறத்தக்க சாத்தான் அனுமதிக்கப்படுகிறான். மனிதர் மத்தியில் அழிவை சுழற்றி வீசுவான். தரையிலும் கலிலும் பேரழிவு ஏற்படுகின்றன. நெருப்பிலும் வெள்ளத்திலும் உயிரிலும் சொத்துக்களும் அழிக்கப்படுகின்றன. இந்த அனைத்து தீய காரியங்களையும் சாத்தான் நிலைநாட்டியுள்ள விக்கிரத்திற்கு, அதாவது ஞாயிறு ஆசிரிப்புக்கு தலைவனாக மறுப்பவர்கள் மீது அவன் சாட்டுவான். துன்பத்திற்கான ஒரு காரணம் 7ஆம் நாள் வருகை சபையினர் என்று அவனது பிரதிநிதிகள் சுட்டி காட்டுவார்கள். இந்த மக்கள் சட்டத்தை எதிர்த்து, அதாவது கற்பனையை மீறி ஞாயிற்றுக்கிழமையை பரிசுத்த குலைச்சலாக்கிறார்கள். ஞாயிறு ஆசிரிப்பு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டால் மட்டுமே இந்த பயங்கரமான தடைகளுக்கு ஒரு முடிவு வரும் என்று கூறுவார்கள். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த நாட்டின் மூலமாக அந்த நாட்டின் தலைமையாயிருந்து வரக்கூடிய சட்டத்தின் மூலமாக ஒரு பெரிய அழிவு நேரிடும். நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி கூறுகிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம், நாம் கேட்கின்ற சத்தியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், உணர்வடையுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை செய்தியை கேட்டவங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திரும்ப நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.